எங்கும் பிரச்சனை, எதற்கும் நெருக்கடி. சார்ந்து நிற்போர் சிலர், சாராமல் எதிர்ப்பவர்கள் பலர். இவர்களுக்கு விளைவிப்போர் மிகச்சிறப்பானையர். இவர்கள் முறையை நல அசுர சுரர் என்று அழைக்கப்படுபவர். இம்மூவரும் அமைதியோடு வாழ வேலெடுத்து வேலனாக, சத்துமணியான குருநாதனாக, சமத்துவணிக்கும் சாமிநாதனாக, தன்மையிலே ஒருவனாக ஒளிமயமாக மூலப்பொருளை வணங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாகி அருள்பாலிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிலையாக நின்று சிரமம் தாங்கி சிலையாக காட்சியளித்து வருகிறோம். இவர்களது இடத்திற்கு தன் விளக்க தேவை, வாரிய பயிருக்கு தன் மலையதியா வாசியம், குரலுக்கு வழிகாட்ட வேண்டும், நுண்டிக்கு ஊடுகொள் வேண்டும். அசுரர்கள் ஒரு சில மட்டும் மகைக்கவலை மனித சமுதாயத்தை அழிக்கின்றனர், தேவனத்தை ஒழிக்க முற்பட்டனர். அக்கமக்காரர்கள் தெரிந்த அருளுக்கு அவருக்கு பணிகளுக்காக ஒரு ஆறுமுகனானே அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரமணபவன் சராச்சர மந்திர வகிப்புகிறோம். ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை என்ற கருத்துரைகளை வாழ்ந்து ஒழிக்கும் கடையரசனான ஆர்வம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் ஒரு பின்னே ஒரு யோசனை முன்னே என்ற காலத்தாலே அன்று கேட்பவன் அரசன் மறந்தார், அன்று கேட்பவன் அன்று கேட்பவன் அரசன் மறந்தார், இன்று கேட்பவன் இறைவன்
வாழ அமுது எய்வேல் அரசை ஞானகரனே வணக்கம் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நான் விரும்புமே வருக கழகத்தால் உலகத்தை வாழ்க்கக்கூடிய உத்தமரை வருக தத்துவமே வருக இசையை மேலையை வருக உதத்தின் நெறிவிலே ஆலை உற்சாக சாயல் புதிய ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கிற காலத்தாலே கார்த்திகை முளைப்பானும் கவரி முளைப்பானும் உண்டு ஆத்திரை கடலை சென்ற அசுரர்களை வென்று தேவர்களை சிறைமிட்டு தேவர்களோட பணிவன் அந்த மூவர்களும் முதுகிரியின் சுடலை என்ற உலகத்தோடு அனைவரும் போட்டு அற்புதமான காலகட்டம் எவ்வளவோ பிரச்சனைகளை முடிச்சுட்டு கோவப்படக்கூடாதுக்காக அமைதியா இருக்கிறார் தெரியுதா எதுக்காக சூரபதுமனை மதம் செய்துவிட்டு தேவியானையை திருமணம் செய்துவிட்டு கோபம் குறைவதற்காக தலிகாசர மூர்த்தியாக தனிமையாக கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இந்த நேரத்தில் நீங்க இங்க வந்திருக்கீங்க என்ன காரணம் கனி கண்டு வந்திருக்கேன் கோபம் வரக்கூடாது ஏன் ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து யாரு அது உங்களுக்கு கிடைக்கல ஆனா இப்ப நான் கண்டு வந்த கனி உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கல கிடைக்காம இருங்க கிடைக்காம போனது காரணம் யாரு அதை விட்டுருங்க கிடைக்கலன்னா அதை விட்டுருங்க பரவாயில்லையே கிடைக்க வேண்டியதை சொல்லிட்டு இருக்கீங்க அது பாருங்க நினைச்சது கிடைக்கலன்றதுக்காக கிடைச்சதை நினைக்கிறேன் அதெல்லாம் பேசக்கூடாது பார்த்துருக்கு உங்களுக்காக நான் பாருங்க சரி அடுத்தவங்களா சரி அது எப்படி அது பார்க்கணும் நான் சொல்ற கவனிச்சிங்களா எனக்கு என்ன தேவையோ எனக்கு அதுதான் முக்கியம் நீங்க சொல்றப்ப கேட்டு போன்ற அவசியத்துல எனக்கு கிடையாது பெரியவர் சொன்னா சின்ன பையன் பொறுமையா கேட்கணும் முடியுங்களா நான் ஒத்துக்கிறேன் நான் சின்ன பையன் பெரிய மனுஷன் சொல்ற கேட்டு போங்க நீங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப 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 சின்ன பையன் ஆனா இந்த சின்ன பையனாலதான் நீங்க எல்லாம் நடமாடிக்கிறீங்க வெளியில என்ன அப்படி சொல்றீங்க என்ன அப்படி தெரியுங்களா உண்மைதானே அது எப்படி பிறவி என்பது உங்களுக்கு முன்னாலே எனக்கு முன்னாலேயா நான் பிறந்தா நீங்க பிறந்தனா இல்ல நீங்க தான் முதல்ல பிறந்த அதை எப்படி சொல்றீங்க காரணம் இருக்கு எப்படி இருக்கு என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னால நீங்க இருந்தீங்களா இல்லையா இருந்தில்ல அப்புறம் நீங்க என்ன முன்னாடி வந்தீங்க சரி இப்படி சொல்லலாம் அது ஒரு விஷயம் ஆதியும் நடுவும் நின்று அனுபவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் வளமும் போக்கும் இன்பமும் துன்பமும் நின்றி வேதங்களை கடந்த விமலா ஒரு குமரன் தானே நீ தந்தவர்கள் எங்க அப்பா காலில் கும்பிட்டு விழுந்தாலும் நீங்க ஒரு ஆளு கும்பிட்டு விழுந்தாமா ஆமா ரெண்டு வேண்டுதான் இருக்காங்க எப்படி ஏங்க ஒரு சிவன் காலில் கும்பிட்டு விழுந்தா ஆமாங்க ஒத்துக்கு போகணும் சொல்லுங்க ஆமாட்டு போகணும் தானே சூரபதனோட அக்கிரமம் தாங்க முடியல எங்க நடமாட முடியல எங்களை காப்பாற்றுற ஒரு ஆள் வேணும் நீங்க கொடுத்த வரத்தின்படி சிவனின் சக்தி இல்லாமல் மற்றொரு சக்தியால் தான் அழிக்கப்படக்கூடாது என்பது விதி அதனால நீங்களே ஒரு குழந்தையாக வடிவெடுத்து வரணும்னு சொல்லி எங்க அப்பா கேட்டுக்கிட்டது யாரு தேவாதி தேவர்கள் அனைவரும் கேட்டுக்கிட்டாங்க நீங்க வாக்க சின்ன பையன் நீங்க நான் சின்ன பையன் ஏன் நீங்க பெரிய நீங்க இந்த சூழல் இதை பண்ணிருக்காங்க ஏன்னா உங்க அப்பா இருக்காரு என்ன யார் எதை கேட்டாலும் கொடுத்துடுறது கொடுத்துக்கிட்டா அப்புறம் எல்லாத்தையும் அவதிப்பட வைக்கிறது அப்படி கிடையாதுங்க வரம் கேட்ட உடனே கொடுத்தது அப்பா தானே வரம் கொடுத்தாரு பக்தி என்பது என்னன்றீங்க உலகத்துல வரம் கொடுத்தது யாருங்க எங்க அப்பா தான் அவர் தானே கொடுக்குறாரு இறைவன் தான் யாருங்க இறங்கி வருவோம் தாங்க இறைவன் பக்திக்கு மிஞ்சின உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க ஏங்க ராவணன் வந்து ஒத்த தலையா வெட்டி அக்னியில் ஏறியும் போது எங்க அப்பா எனக்கு வரம் கொடுக்கலையா இறக்க சுகம் உள்ளவங்க நாங்க வந்து எங்க குடும்பத்துல இருந்து நாங்க இறக்குமா நீங்க எதையும் நடத்துவீங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கணும் அதான் வேலை கிடையாது இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்
பரவாயில்ல. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கா கதைக்கு அப்பா ஒரு கேள்வி கேட்கு. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? திருப்பத்தூர்ல இருக்கோம். திருப்பத்தூர் சிறப்பு பக்கத்துல புறால் இருக்கேன். திருப்பத்தூர்ல இருக்கிறோம்னா பல விஷயங்கள் இருக்கின்றன. பக்கத்துல பட்டமங்கலம் இருக்கு, அவ்வளவுதானே? பட்டமங்கலம் பட்டமங்கலம் பக்கம் தானே? 7 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் வரும்? இவ்வளவுதானே? 7 கிலோமீட்டர் தானே ஐயா சொல்லிட்டாரு. இந்த பட்டமங்கலத்தோட சிறப்பு என்ன, ஏன் வந்துச்சு? கனியன் வந்திருக்கு. அந்த கனி என்ன தெரியுமா தெரியாதா? தெரியுமா? நான் கேட்டேன். உசர போட்டு வாங்குறது ஒரு ஆளுக்கிட்டையும் அழகு கொடுக்க முடியும். இங்க பாருங்க, சும்மா வாங்க உடைத்து வாழ்வது வேறு. எதுவுமே பண்ணாம கணக்கு மட்டுமே திரும்பி சும்மா தர சும்மா வா உலகத்துல. எங்களை பாருங்க, எங்க அப்பா வீட்டை கட்டி சூரியவதனை வதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 1000 பிரச்சனை நாங்க இருக்கேன். நீங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. எங்க ஒருத்தர் கடன் பண்ண, எங்க ஒருத்தர் இருக்கிறது கிடையாது. இப்படியே தினமும் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. எந்த ஊர்லயாவது பட்டமங்கலத்துக்கு பதில் சொல்லுங்க. தெரியுமா தெரியாது? என்ன பண்ண சொல்றது? ரொம்ப ஆர்வமா பதில் சொல்லுங்க. பட்டமங்கலம் அப்படின்னா உங்களுக்கு பெருமதியை கொடுக்கணும். விஷயங்கள் இருக்கின்றது. பட்டு போன மங்கைகள் மங்களகரமாக தோன்றி வந்த இடம் இந்த பட்டமங்கலம். யார் அந்த பட்டு போன மங்கைகள்? எதற்காக அப்படின்னா காரணம் உண்டு. இப்போ உங்களை வளர்த்தாங்கல்ல கார்த்திகை பெண்கள், அந்த 6 பேரோட பேர் என்ன? உங்களை தானே வளர்த்தாங்க, சொல்லுங்க அப்பா. தீட்டுன மரத்துல பதமாக்கீங்க சொல்லுங்க. அந்த 6 பேர் யாரு முதல்ல? நான் அதான் கேட்கிறேன். அவங்க பேர் நான் கேட்டேன். இங்க பாருங்க, நான் விஷயம் நீங்க பதில சொல்லுங்க. அப்படின்னா நீங்க அந்த பதில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கீங்க. உங்களை வளர்த்தவங்க தானே இவங்க. ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் இல்லை இந்த உலகத்துல. நான் கேட்டுக்கிறேன். என்னங்க, அவங்க முருகப்பெருமான உங்களை வளர்த்தவங்க தான் 6 கார்த்திகை பெண்கள். அந்த 6 கார்த்திகை பெண்கள் பேர் என்ன? இங்க பாருங்க, இந்த சத்தம் போடுறது சவரான பேசக்கூடாது. நான் நீங்க கேட்ட பாருங்க, இந்த மிரட்டல வேற எங்கேயாவது பேசுனேன். நான் மிரட்டல வேலையே கிடையாது. ஏங்க பேசக்கூடாது. உலகத்துல மிகப்பெரிய எதிரி சூரபதுமனே வந்து சிறுத்தைகள் முறையை நல்ல அசுர சுரர் என்று அழைக்கப்படுபவர். எம்மொரு அமைதியோடு வாழ வேதெடுத்து வேடனாக, சத்துமணிக்கான குருநாதனாக, சமத்துவணிக்கும் சாமிநாதனாக, தன்மையிலே ஒருவனாக ஒளிமயமாக மூலப்பொருளை வழங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாகி அருள்பாலிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிலையாக நின்று சிரமம் தாங்கி சிலையாக காட்சியளித்து வருகிறோம். இவர்களது இடத்திற்கு தான் விளக்க தேவை. பாரிய பயிருக்கு தான் வழங்கதியா வாசியம். குரலுக்கு வழிகாட்ட வேண்டும், நுண்டிக்கு ஊடுகொள் வேண்டும். அசுரர்கள் ஒரு சில மட்டும் மகைக்கவலை மனித சமுதாயத்தை அழிக்கின்றனர். தேவரத்தை ஒழிக்க முற்பட்டனர். அக்கமக்காரர்கள் தெரிந்து அருளுக்கு அவருக்கு பணிகளுக்கான ஒரு ஆறுமுகனானே அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரமணபவன் சராச்சர மந்திர வகிப்புகிறோம். ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை என்ற கருத்துரைகளை வாழ்ந்து ஒழுக்கும் கடையரசனான ஆர்வம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானும் ஒரு பின்னே ஒரு யோசிப்பவர் முன்னே என்ற காலத்தாலே அன்று கேட்பவன் அரசன் மறந்தார். அன்று கேட்பவன் அரசன் மறந்தார். இன்று கேட்பவன் இறைவன்
சாந்தி விடுதல் பாலகுமாரா பக்தருக்கு ஞானமும் வைக்க மண்படுவரே ஆன அமுது எய்வேல் அரசை ஞானகரணே வணக்கம் ஐயனே. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நான் விரும்பவே வருக கழகத்தால் உலகத்தை வாழ்க்கக்கூடிய உத்தமரை வருக தத்துவமே வருக இசையை மேலையை வருக உதத்தின் நினைவிலே ஆலை உற்சாக சாயல் புதிய ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கிற காலத்தாலே கார்த்திகை முளைப்பானும் கவரி முளைப்பானும் உண்டு ஆத்திரை கடலை சென்ற அசுரர்களை வென்று தேவர்களை சிறைமிட்டு தேவர்களுடைய பணிவன் அந்த மூவர்களும் முதுகிரியின் சுடரை என்ற உலகத்தோடு அனைவரும் போட்டு அற்புதமான காலகட்டம். எவ்வளவோ பிரச்சனைகளை முடிச்சுட்டு கோவப்படக்கூடாதுக்காக அமைதியா இருக்கிறார். தெரியுதா எதுக்காக? சூரபதுமனை மதம் செய்துவிட்டு தேவியானியை திருமணம் செய்துவிட்டு கோபம் குறைவதற்காக தலிகாசன மூர்த்தியாக தனிமையாக கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இந்த நேரத்தில் நீங்க இங்க வந்திருக்கீங்க. என்ன காரணம்? கனி கண்டு வந்திருக்கேன். கோபம் வரக்கூடாது. ஏன்? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து யாரு? அது உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இப்ப நான் கண்டு வந்த கனி உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கல. கிடைக்காம இருங்க. கிடைக்காம போனது காரணம் யாரு? அதை விட்டுருங்க. கிடைக்கணும்னா அதை விட்டுருங்க. பரவாயில்லையே. கிடைக்க வேண்டியதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது பாருங்க. நினைச்சது கிடைக்கலன்றதுக்காக கிடைச்சதை நினைக்கிறான். அதான் சதம் பேசக்கூடாது. பார்த்துருக்கு உங்களுக்காக. நான் பாருங்க. சரி அடுத்து ஒண்ணுனா சரி அது எப்படி அது பார்க்கலாம். நான் சொல்ற கவனிச்சிங்களா? எனக்கு என்ன தேவையோ எனக்கு அதுதான் முக்கியம். நீங்க சொல்றப்ப கேட்டு போன்ற அவசியத்துல எனக்கு கிடையாது. பெரியவர் சொன்னா சின்ன பையனுக்கு பொறுமையா கேட்கணும். முடியுங்களா? நான் ஒத்துக்கிறேன். நான் சின்ன பையன். பெரிய மனுஷன் சொல்ற கேட்டு போங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப 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 சின்ன பையன். ஆனா இந்த சின்ன பையனாலதான் நீங்க எல்லாம் நடமாடிக்கிறீங்க வெளியில. என்ன அப்படி சொல்றீங்க? என்ன அப்படி தெரியுங்களா? உண்மைதானே? அது எப்படி? பிறவி என்பது உங்களுக்கு முன்னாலே எனக்கு முன்னாலேயா? நான் பிறந்தா நீங்க பிறந்தனா? இல்ல நீங்க தான் முதல்ல பிறந்த. அதை எப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு. எப்படி இருக்கு? என் தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னால நீங்க இருந்தீங்களா இல்லையா? இருந்தில்ல. அப்புறம் நீங்க என்ன முன்னாடி வந்தீங்க? சரி இப்படி சொல்லலாம். அது ஒரு விஷயம். ஆதியும் நடுவும் நின்று அனுபவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதங்களை கடந்த விமலா ஒரு குமரன் தானே நீ தந்தவர்கள் எங்க அப்பா காலில் கும்பிட்டு விழுந்தாலும் நீங்க ஒரு ஆளு கும்பிட்டு விழுந்தாமா? ஆமா ரெண்டு வேண்டுனா இருக்காங்க. ஒரு சிவன் காலில் கும்பிட்டு விழுந்தா ஆமான்னு ஒத்துக்கு போனது சொல்லுங்க. ஆமான்னு போனது தானே. சூரபதனோட அக்கிரமம் தாங்க முடியல. எங்க நடமாட முடியல. எங்களை காப்பாற்றுற ஆள் வேணும். நீங்க கொடுத்த வரத்தின்படி சிவனின் சக்தி இல்லாமல் மற்றொரு சக்தியால் தான் அழிக்கப்படக்கூடாது என்பது விதி. அதனால நீங்களே ஒரு குழந்தையாக வடிவெடுத்து வரணும்னு சொல்லி எங்க அப்பா கேட்டுக்கிட்டது யாரு? தேவாதி தேவர்கள் அனைவரும் கேட்டுக்கிட்டாரு. நீங்க வாக்க நான் சின்ன பையன். நீங்க நான் சின்ன பையன். ஏன் நீங்க பெரிய ஆளு? நீங்க இந்த சூழல் இதை பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்க அப்பா இருக்காரு. என்ன யார் எதை கேட்டாலும் கொடுத்துடுறது. கொடுத்துக்கிட்டா அப்புறம் எல்லாத்தையும் அவதிப்பட வைக்கணும். அப்படி கிடையாதுங்க. வரம் கேட்ட உடனே கொடுத்தது அப்பா தானே வரம் கொடுத்தாரு. பக்தி என்பது என்னன்றீங்க உலகத்துல? வரம் கொடுத்தது யாருங்க? எங்க அப்பா தான். அவர் தானே கொடுக்குறாரு. இறைவன் தான் யாருங்க? இறங்கி வருவோம் தாங்க இறைவன். பக்திக்கு மிஞ்சின உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஏங்க ராவணன் வந்து ஒத்த தலையா வெட்டி அக்னியில் ஏறியும் போது எங்க அப்பா எனக்கு வரம் கொடுக்கலையா? இறக்க சுகம் உள்ளவங்க நாங்க வந்து எங்க குடும்பத்துல இருந்து நாங்க இறக்கமா நீங்க எதையும் நடத்துவீங்க. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும். அதான் வேலை. வேலை கிடையாது.
இப்படிதான் பாத்துக்கிட்டுங்க அப்ப. என்னதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கா? கதைக்கு அப்பா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? திருப்பத்தூர்ல இருக்கோம். திருப்பத்தூர் சிறப்பு பக்கத்துல புறநகர் இருக்கேன். திருப்பத்தூர்ல எடுத்துக்கணும்னா பல விஷயங்கள் இருக்கின்றன. பக்கத்துல பட்டமங்கலம் இருக்கு, அவ்வளவுதானே? பட்டமங்கலம் பட்டமங்கலம் எவ்வளவு தூரம்? பக்கம் தானே? 7 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் வரும்? இவ்வளவுதானே? 7 கிலோமீட்டர் தானே ஐயா சொல்லிட்டாரு. இந்த பட்டமங்கலத்தோட சிறப்பு என்ன, ஏன் வந்துச்சு? கனியன் வந்திருக்கு. அந்த கனி என்ன அது வளர்க்கறதுக்கு என்ன தெரியுமா தெரியாதா? தெரியுமா? நான் கேட்டேன். உசர போட்டு வாங்குறது ஒரு ஆளுக்கிட்டையும் அளவு கொடுக்க முடியும். இங்க பாருங்க, சும்மா வாங்க உழைத்து வாழ்வது வேறு. எதுவுமே பண்ணாம கணக்கு மட்டுமே திரும்பி சும்மா தர சும்மாவா உலகத்துல. இப்ப எங்களை பாருங்க, எங்க அப்பா வீட்டை கட்டி சூரியவதனை வதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 1000 பிரச்சனை நாங்க இருக்கேன். நீங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. எங்க ஒருத்தர் கணக்கு பண்ண எங்க ஒருத்தர் இருக்கிறது கிடையாது. இப்படியே தினமும் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. எந்த ஊர்லயாவது பட்டமங்கலத்துக்கு பதில் சொல்றேன். தெரியுமா தெரியாது? என்ன பண்ண சொல்றது? ரொம்ப ஆர்வமா இருக்கிற பதில் சொல்லுங்க. பட்டமங்கலம் அப்படின்னா உங்களுக்கு பெருமதி கொடுக்கணும். விஷயங்கள் இருக்கின்றது. பட்டு போன மங்கைகள் மங்களகரமாக தோன்றி வந்த இடம் இந்த பட்டமங்கலம். யார் அந்த பட்டு போன மங்கைகள்? எதற்காக அப்படின்னா காரணம் உண்டு. இப்போ உங்களை வளர்த்தாங்கல்ல கார்த்திகை பெண்கள், அந்த 6 பேரோட பேர் என்ன? உங்களை தானே வளர்த்தாங்க, சொல்லுங்க பாப்போம். தீட்டுன மரத்துல பதமாக்கீங்க பார்த்தீங்களா? தீட்டுவான் சொல்லுங்க. அந்த 6 பேர் யாரு முதல்ல? நான் அதான் கேட்கிறேன். அவங்க பேர் நான் கேட்டேன். இங்க பாருங்க, நான் விஷயம் நீங்க பதில் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க அந்த பதில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறீங்க. நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன் உங்களை வளர்த்தவங்க தானே இவங்க? ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் இல்லைங்க உலகத்துல. நான் கேட்டுக்கிறேன். என்னங்க அவங்க முருகப்பெருமான உங்களை வளர்த்தவங்க தான் 6 கார்த்திகை பெண்கள். அந்த 6 கார்த்திகை பெண்கள் பேர் என்ன? இங்க பாருங்க, இந்த சத்தம் போடுறது சவரான பேசக்கூடாது. நான் நீங்க கேட்ட பாருங்க, இந்த மிரட்டல வேற எங்கேயாவது பேசுனேன். நான் மிரட்டல வேலையே கிடையாது. ஏங்க பேசக்கூடாது. உலகத்துல மிகப்பெரிய எதிரி சூரபதுமனவே வந்து சிரிச்சுக்கிட்டே அடிச்சவங்க. நானு சிரித்துக் கொண்டே பிறந்த சண்டப்பட்டாளுங்க. நான் சிரித்துக் கொண்டே பிறந்த இறைவன் மனதில் ஒருத்தர் எனக்கு மட்டும் தாங்க பேர். யாம் இருக்க பயமே சொல்லுங்க. திமுற பாத்தீங்களா? யாம் இருக்க பயமே. நான் வந்தாலே பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்க, சொல்லுங்க. சரி, அது அப்புறம் நீங்க சொல்லுங்க. மூனைக்கேந்தி வயிறக்கேந்தி அம்பா துளா நிதர்சிங்க சொல்லுவா. அந்த 6 பொம்பளை, அதுல 7 பொம்பளை மொத்தம் சப்தரிசிகள் மனைவிகள் மொத்தம் 7 பேர். இந்த 6 மனைவிகளோட 6 பேரோட மனைவிகள் மேல ஆசைப்பட்டது யாரு? மனைவிகள் மேல ஆசைப்பட்டால் மனைவிகள் யார் மேல ஆசைப்பட்டாங்க? கடவுள் மேல மனுஷன் பொம்பளை ஆசைப்பட்டாங்க, பொம்பளை மேல மனுஷன் ஆசைப்பட்டாங்க. பிரச்சனை முடிவு கொண்டு ஆசைப்பட்டது 6 பெண்கள். 7வது பெண்ணாகப்பட்டவள் யாரு? வானத்துல நட்சத்திரமா இருக்கா? யாரு? அருந்ததி ஆகப்பட்ட. அருந்ததி நீங்களாக மத்த 6 பொம்பளை மேல ஆசைப்பட்ட யாரு? பொம்பளை மேல யார் ஆசைப்பட்டாரா இல்ல பொம்பளை அவர் மேல ஆசைப்பட்டாரா? நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது நடப்பு சொல்றேன். என்ன நடப்பு? ஆசைப்பட்டது அக்னிதேவன். ஆசைப்பட்டது அக்னிதேவன். அக்னிதேவன் முன்னாடி சொல்றா, ஏய் நீ பண்றது தவறான விஷயம். சப்தரிசிகள் ஒருத்தர் நீங்க சாதாரண ஆளா? அவன் ஒருத்தர் சிறப்பான ஆளு. தாரகாவனத்து யாகாமன்னு சொல்லி அந்த உங்க தேனு பேசு, அது கிடையாது. விஷயத்தை சொல்றேன் நான். அந்த சப்தரிசிகள் மனைவியின் மீது ஆசைப்பட்டது யாரு? அருந்ததி நீங்களாக 6 பேரும் ஆசைப்பட்டது அக்னிதேவன். அக்னிதேவன் பொண்டாட்டி சுவாகாதேவி வந்து சொல்ற, இது பண்ற தவறான விஷயம். 6 முனிவர்களோட சாபத்தை வாங்கினா என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றேன். அதனால இவன் என்ன பண்றேன் அப்படின்னா மனதை மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறான். அதனால அக்னிதேவனோட மனைவி சுவாகாதேவியே அந்த 6 பெண்களாக மாறி அக்னிதேவனுடன் உறவு வச்சுக்கிறான். 6 பொண்டாட்டினா உருவத்தை மாற்றி கொண்டான். இது யாருக்கு தெரிஞ்சு வச்சு தெரியுமா? சப்தரிசிகளுக்கு மேல மற்ற அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு அவங்க நம்ம பொண்டாட்டி தான் எவ்வளவு தவறாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி அவங்க வந்து சாபத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து சிவனை நெற்றிக்கல்லை பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு உங்களுக்கு. அந்த வளர்க்கிற பொறுப்பு வந்து சரியா வந்து 6 குழந்தைகள் என்றைக்கு ஒன்னா சேர்றாங்களோ அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு விமோசனம் சொல்லி வரத்தை கொடுத்தது யாரு? வாங்க, யாருக்கு வரத்தை கொடுத்தது? யாருக்கு வரத்தை கொடுத்தது? அக்னி பகவான் கொடுத்தாரா? அக்னி பகவான் சட்டை எப்படி டைம் பண்ணிட்டு தானே சொல்றது சிவபெருமான். சரிதா? இதுதான் நடப்பு.
ஆக அந்த 6 பெண்கள் தான் என்னை வளர்த்தவர்கள். இந்த 6 கார்த்திகை பெண்களும் சிவபெருமானை பார்க்க போறாங்க. எதுக்கு தெரியுங்களா? வேதங்களை பற்றி விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்க வர்றாங்க? இந்த பட்டமங்கலத்துக்கு வர்றாங்க. இந்த பட்டமங்கலத்துல ஆரம்பத்துல அந்த ஊருக்கு பேர் விஷயம் வேற. ஏன்னா உங்க அப்பா குருவாக இருந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து கிழக்கு திசை எல்லா ஊர்லயும் கோவில் ஆலயத்துல பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி தெற்கு திசை நோக்கி தான் வந்திருப்பாரு. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து தெற்கு திசையை நோக்கி எனகாதி முனிவருக்கு வேதங்களை சொல்லிட்டு இருப்பாரு. உங்க அப்பா இருப்பாரு. ஆமா. ஆனா இங்க மட்டும் பாருங்க கிழக்கு திசை நோக்கி தான் வந்திருக்காரு. அப்ப கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அதாவது பிரிங்கி முனிவருக்கும் நந்தீஸ்வர பகவானுக்கு வேதங்களை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த 6 பேரும் போய் எங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த வேதங்களுக்கான விளக்கங்களையும் கேட்கின்ற பொழுது அப்புறம் என்ன பண்றாரு? உங்களுக்கு சொல்லி தர முடியாது. பொம்பளை பிள்ளை ஒரு இடத்துல உருப்படியா இருக்க மாட்டீங்க, ஒரு பேச்ச ஒண்ணும் கவனிக்க மாட்டீங்க. அதே 2 பொம்பளை உருப்படி இருக்க மாட்டீங்க, 6 பொம்பளை உருப்படியா சொல்றேன் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சொல்லி தர முடியாது, போயிட்டு வாங்க மாதிரி அனுப்பிடுறாரு. உடனே இந்த 6 கார்த்திகை பெண்கள் யாரை போய் பாக்குறாங்கன்னு உங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. ஆதிபராசக்தி அங்க போய் பார்த்து இந்த மாதிரி வேதங்களை பற்றி விளக்கத்தை சொல்லித்தர சொன்ன உங்க வீட்டுக்காரர்கிட்ட அவர் சொல்லித்தர மாட்டேங்கிறார், நீங்களாவது சொல்லி கொடுங்க, சொல்ல சொல்லி கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. சிவபெருமான வந்தீங்க. இந்த 6 பேரும் நம்ம பிள்ளை முருகப்பெருமான் படையப்பாவை வளர்த்த பிள்ளைங்க. இந்த 6 கார்த்திகை பெண்கள் இவங்களுக்கு நீங்க விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வேற யாரும் கூட்டிட்டு வந்திருந்தாலும் மறுபடியும் அனுப்பி வச்சிருப்பேன். என் பொண்டாட்டி நீயே சொல்லும் போது உனக்கு சொல்லி தர இருக்க மாட்டேன். பொண்டாட்டிக்காவது பொண்டாட்டி முகத்துக்காக பார்த்து ஏதோ செஞ்சாங்க. அதான் உண்மை உலகத்துல. அப்ப நம்ம பொண்டாட்டி சொல்லிட்டாலேன்ட்டு 6 கார்த்திகை பெண்களை உட்கார வச்சு வேதங்களை சொல்லுகின்ற பொழுது ஆரம்பத்துல கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேரம் ஆன உடனே கேட்கல. நீங்க சொன்ன மாதிரி 2 பொம்பளையா உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசின பிறகு சண்டை போடுறான். அப்பத்தேன் பார்த்தாரு சிவபெருமான், இதுக்கிட்டே உங்களுக்கு சொல்லி தரக்கூடாது. எப்ப நான் சொல்றதை கவனிக்காம கல்லாட்ட உங்க திசை பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ இதே இடத்துல கல்லாக போங்க 1000 வருடம் கல்லாக சாபத்தை கொடுக்குறாங்க. அப்ப மறுபடியும் சாப வச்சனங்களுக்கு எப்ப மறுபடியும் கிடைக்கும் அப்படி கேட்கின்ற பொழுது இதே மதுரை என்பதில் 1000 வருடம் கழித்து மீனாட்சியை திருக்கல்யாணம் செய்துட்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு சாப போச்சனத்தை தருவேன்னு சொன்னாரு. அப்ப இந்த 6 பெண்களும் பட்டு போய் கிடந்தார்கள் பட்ட மங்கையாக. மறுபடியும் 1000 வருடம் கழித்து சிவபெருமான் திரும்ப கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து இந்த பட்ட மங்கைகளுக்கு மங்களகரமாக தோன்றுங்கணும் மறு வரம் கொடுத்ததுனாலதான் பட்டு போன மங்கை என்ற ஊர் பட்டமங்கல் என்ற ஊராக வந்து இன்னைக்கு மறுபடியும் நல்ல சத்தமா கட்டிங்க. சரி, கருத்து சிறப்பு சொல்லுங்க. நம்மோட பாடுபடுறவங்க நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் யாருக்கிட்ட விஷயத்தை கேட்கிறது இல்ல பிரச்சனை இல்லை. நம்ம நோக்கம் பக்கத்தில் வந்திருக்கா பட்டமங்கலம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. அது எல்லாத்தையும் கேட்க முடியுமா? நாரத வர எல்லாத்தையும் கேட்க முடியுமா? எங்க கேட்கணும், எந்த சிவத்துல பந்து கட்சி போறோம் வரும்போதே கச்சை கட்டியே வருகிற போல. வாங்க மாங்கடிக்கும் மாங்கடிக்கும் ஒரு பூங்கரியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா முருகா. மாங்கடிக்கும் தெங்கதலை மங்கடிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கரியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா
என்ன பத்தி எடுத்து சொன்னீங்களா? நிறைய எடுத்து சொன்னேன். என்ன சொன்னா? ஒரே நாம உனக்கு மாப்பிள்ளை பெரிய குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கமான உங்களை பிடிக்கலன்ட்டா சொல்றது கேட்டா தான் பிரச்சனை இல்லைங்க. எப்ப கேட்டாவ இப்படி போடுமா? இப்படி போகாது. வேற மாதிரி சொல்ல வேண்டிய அண்ணவன் வேடுவனத்தை சார்ந்தவன். நீங்க ஒரு வேடுவனாக சென்று ஒரு மானை துரத்து முதல் சென்று அண்ணவனை தாங்கள் திருமணம் முடிக்கிறேன். வேடுவனா போன காரணம் என்ன? மானை தேடி போங்க. மானை போனா மானியரை தேடி போன மாதிரி. அதனால மான்குட்டியே போகல. அம்மானை அழகு மிகும் பெண்மானை முடிவு சுகமாக இருக்க திருமணத்தில் பாமாலை பாடி பூமாலையோடு புகழ்மாலை வெற்றிமாலையும் காத்து அப்பா ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுபட வேண்டிய ரொம்ப சிரமப்படுறீங்க சாமி. யாருக்கா? ஏன் இவ்வளவு நேரம் கதை கட்டுப்படி யாருக்கு எதுக்கு இந்த பாடு? எல்லாம் அந்த கண்ட குமரன் முருகப்பெருமானுக்காக இந்த பாடு. சரிங்க சாமி, இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க மும்படி கஷ்டப்படுறீங்களே. என் கல்யாணம் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளவு சிரமம் இருக்கு தெரியுமா? என் கையில ஒரு மாலை இருந்தா உங்க கழுத்துல போட்டு காலை தொட்டு கும்பிடுங்க. சாமி யாரும் கிடையாது, நம்மளுக்குள்ளதான் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஆச்சுன்னா சொல்லுங்களா, நான் உள்ளூருக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு, அவரை வச்சு கூட நான் பாத்துக்கிறேன். என்ன ஆச்சு இல்லைங்க, நம்மளுக்குள்ளே பேசிக்குவான். சும்மா கும்பிட்டு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ஆமா ஆமா, எவ்வளவு சிரமம். புரோக்கர் கமிஷன் கும்பிட்டு வாங்க. இல்ல சாமி, நீங்க கூறு வாங்கினா நான் உள்ளூருக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு, அவரை வச்சு பாத்துக்கிறீங்க சாமி. இந்த மிருதங்காரனுக்கு ஒரு பொண்ணு வாங்கணும்ல. புரோக்கர் காசு வாங்குறாரா? எப்பா என்ன சாமி, அந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி தரகர் நினைச்சியா? அவர் இல்லையா நீங்க? அது கிடையாதுயா. உலகத்துல நான் நடத்தக்கூடிய கல்யாணம்னா பெருமுட கல்யாணம், தெய்வீக கல்யாணம். நீங்க பூலோகத்தை நடத்துறாரு, அதுக்கு ஆறுகள் இருக்காப்பா. வருஷா பாக்குறீங்க. அது ஏற்கனவே பார்த்து வச்சுக்க, நீ என்ன பூஜை பார்க்க போற? பெருங்கூட்ட ஐட்டம் மட்டும் பாப்பீங்க. அப்ப பெருசாத்தையும் பண்ணி வைப்பீங்க. பெரிய கல்யாணம், திருக்கல்யாணத்தை நடத்துறது. அப்ப ஆக மொத்தம் பெருசுல பண்றவர் நீங்க. பெருசா பண்றவர் மரியாதை இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த இக்கிராம பொதுமக்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியாளர்கள், விஸ்வகர்மா அன்பு சொந்த உறவுகளுக்கும், இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய செல்வி ஒளிபெருக்கி நிலையத்தாளர்களுக்கும், அதில் பணிவனுடைய அன்பை நெஞ்சத்தாளர்களுக்கும், இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைப்பதோடு இங்கே காணொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கண்ணா, அற்புதமான ஆமா ஆமா சிறப்பாக இங்கே காணொலி எடுத்துக் கொண்டிருக்கிற ட்ரிபிள் கே அன்புடன் அண்ணா அவர்களுக்கும், மற்றபடி இங்கே பல விதமாக அமைத்திருக்கூடிய பக்கமல கலைஞர்களும், இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கூடிய அன்பு தம்பி நல்லா சந்திக்கிறான் ஜில்லா ரஞ்சித் பேர பார்த்தீங்கன்னா இறைச்சி ஜில்லாவா இருப்பார் போல. அற்புதமான சிறந்த ஒரு அற்புதமான கலைஞர்கள் அமைத்து சிறப்பாக அமைத்துக் கொண்டார். ஜில்லா ரஞ்சித் குணங்கிருச்சு மாடு எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறது. அன்புள்ள கொண்ட அனைத்து சொந்தங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
மலர் போல மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை